வெல்கம் டு ஆதி இன்ஃபோடெக் ஸ்டடி சென்டர். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வெப்சைட் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ ஒரு வெப்சைட் எவ்வளோ அழகாக நம்ம க்ரியேட் பண்ணி எப்படி பப்ளிஷ் பண்ணலாம் அப்படிங்கிறது முதற்கொண்டு நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இப்போ என்னென்னா, கிளாஸ் 1ல் ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணுறதுக்கு என்னென்ன தேவை, எப்படிலாம் நம்ம வந்து ரன் பண்ணலாம், ஸோ என்னென்ன சிடிஎன் பேக்கேஜஸ் தேவை, என்னென்ன டெக்ஸ்ட் எடிட்டர்ஸ் தேவை, என்னென்ன சர்வர்ஸ் தேவை, இது எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ இப்போ ஒரு வெப்சைட் அப்படின்னாலே நான் வந்து ஒரு வெப்சைட் நான் பண்ண போகிறேன். ஸோ அந்த வெப்சைட் ஒரு பேஜ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு தேவை ஒரு டெக்ஸ்ட் எடிட்டர். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து இதில் தான் என்னோட எல்லா கோடிங்ஸையும் போட்டு நான் வந்து ரன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது வந்து எடிட் பண்ணிகிட்ருக்கேன், எல்லாத்தையும் நான் எடிட் பண்ணி இதை நான் வந்து ஒரு லோக்கல் ஹோஸ்ட்டில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரன் பண்ணுறேன். லோக்கல் ஹோஸ்ட் அப்படிங்கிறது இங்கே நான் வச்சுருக்கிறேன். ஸோ இங்கே நான் ரன் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ அதுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்குறோம். ஃபஸ்ட்டு வந்து டெக்ஸ்ட் எடிட்டர், வெதர் இட் இஸ் நிறைய இருக்குது நமக்கு டெக்ஸ்ட் எடிட்டர்னு பார்க்கும்போது. ஸோ ஒன்று விஷுவல் ஸ்டுடியோ கோட் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை நோட்பேட் ப்ளஸ் ப்ளஸ். நான் என்ன யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா நோட்பேட் ப்ளஸ் ப்ளஸ் விஷுவல் ஸ்டுடியோ கோடு. ஸோ என்ன அப்படின்னா ஒன்றும் இல்லை, நம்ம நார்மலாக கூகுளில் போயிட்டு ஸோ இதில் இந்த ஃபஸ்ட் இதை நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். நமக்கு தேவையான எடுத்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட டெக்ஸ்ட் எடிட்டர் வந்து உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, இதே மாதிரி நோட்பேட் ப்ளஸ் ப்ளஸ் போடுறீங்க அப்படின்னா அதுவும் ஓகே தான். செகண்ட் வந்து இப்போ நம்ம ஹேவிங் அஸ் அ ஃபிக்ஸட் ஒரு நமக்கு வெப்சைட் அப்படின்னு சொல்லும்போது 2 டைப்பில் சொல்லுவோம். ஒன்று வந்து என்ன அப்படின்னா தட் இஸ் ஸ்டாட்டிக் அண்ட் டைனமிக் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்டாட்டிக் அப்படின்னா ஃபிக்ஸட், நம்ம வந்து அப்பப்போ போய் ரொம்ப மேஜர் சேஞ்சஸ் இருக்காது. எப்போவாச்சும் நம்ம வந்து ஒரு 6 months ஒன்ஸ் இந்த மாதிரி நம்ம அப்டேட் பண்ணுறதுக்கு தான் ஸ்டாட்டிக் வெப்சைட் அப்படின்னு சொல்லுவோம். இன்னொன்று என்ன அப்படின்னா டைனமிக் வெப்சைட். ஸோ டைனமிக் வெப்சைட் அப்படிங்கிறது நம்ம வந்து டெய்லி அப்டேட்ஸ் கூட இருக்கலாம். ஸோ இட் மேபி சேஞ்சஸ், அதாவது சேஞ்சஸ் வந்து நம்மளோட வெப்சைட்டில் அப்பப்போ நம்ம பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ இதுதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஸ்டாட்டிக் அண்ட் டைனமிக். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் க்ரியேட் பண்ணியிருக்கிற டைனமிக் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? இந்த சைன்இன் பேஜ் வந்து எனக்கு என்ன அப்படின்னா இட்ஸ் அ ஃபிக்ஸட். நான் வந்து எந்தெந்த யூசர்ஸ்லாம் இது பண்ணுவாங்க, ஸோ இந்த மாதிரி வரும். ஓகே, நெக்ஸ்ட் இப்போ நான் இந்த டேட்டாலாம் நம்ம சேவ் பண்ணுவோம்ல, ஸோ அதுக்கு என்ன அப்படின்னா எனக்கு பிஹெச்பி மை அட்மின், நான் வந்து எஸ்கியூஎல் வந்து த்ரூ த ஹெல்ப் ஆஃப் சாம் சர்வர் மூலமாக நான் ரன் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ அதுக்கு என்ன தேவை அப்படின்னா சாம் சர்வரை வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். வாம் சர்வர், சாம் சர்வர் இந்த மாதிரி இருக்குது. ஸோ அதில் நான் வந்து இதை யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ சாம் சர்வர் எடுத்துக்கிறேன். அதே மாதிரி தான் சாம் சர்வரும் எடுத்து நம்ம வந்து போட்டுக்கணும். இப்போ சாம் சர்வர் எடுக்கிறோம், நான் வந்து பிஹெச்பியில் நான் ரன் பண்ண போகிறேன் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சாம் கண்ட்ரோல் பேனல் போயிட்டு நம்ம இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி விட்டுட்டு ரெண்டையும் நம்ம ஸ்டார்ட் கொடுத்து ஒர்க் பண்ணுவோம். இன்னொன்று என்ன அப்படின்னா நம்ம சாம் கண்ட்ரோல் பேனல் எடுக்கிறோம் அப்படின்னா சாம் சர்வர்னால் நீங்கள் வந்து ஸ்டாப் கொடுக்காம நம்ம வந்து கண்டிப்பாக சாம் சர்வரை ஸ்டாப் பண்ணாமல் க்ளோஸ் பண்ணக்கூடாது. ஸ்டாப் பண்ணாமல் நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த மிஷின் என்னோட சர்வர் வந்து ஷட் டவுன், அன்எக்ஸ்பெக்டட் ஷட் டவுன் அப்படிங்கிற மாதிரி நமக்கு வரும். ஸோ இது வந்து நம்ம எப்போவுமே கவனிக்க வேண்டிய ஒன்று. ஸோ இதை பண்ணிவிட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நான் வந்து இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா இங்கே நம்ம அட்மின் பேஜ் போய் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இங்கே அதோட அட்மின் பேஜ் வந்து நமக்கு தெரியும். ஸோ திஸ் இஸ் த பிஹெச்பி மை அட்மின் பேஜ். ஓகேவா? ஓகே, இப்போ என்னென்னா நம்ம வந்து நம்மளோட பேஜஸை பார்க்கலாம். ஸோ இந்த பேஜஸில் பார்க்குறதுக்கு பாருங்கள் என்னென்னு நான் பண்ண போகிறேன். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணியிருக்கிறேன், நான் வந்து ஒரு ஹெட் டேக் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இங்கே HTML இப்போ இங்கே பேசிக் தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதில் வந்து பூட் ஸ்ட்ராப் வந்து நான் கண்டிப்பாக டவுன்லோட் பண்ணியிருக்கணும். ஸோ ஒன்று பூட் ஸ்ட்ராப் வந்து நம்ம ஃபோல்டர்ஸாக எடுத்துக்கலாம். ஸோ அந்த ஃபோல்டர்ஸ்லேருந்து நம்ம வந்து இங்கே டேரக்ட் பண்ணிக்கலாம். ஆர் அதர்வைஸ் அவங்க ப்ரொவைட் பண்ணுற இந்த சிடிஎன் பேக்கேஜஸை எடுத்துக்கலாம், சிடிஎனோட லிங்க்கு.
ஸோ சிடிஎன் லிங்க் எடுத்துக்கிறேன். அண்ட் தென் இதில் என்னென்ன ஸ்டைல் ஷீட்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் பூட்ஸ்ட்ராப் சிடிஎனுக்கு யூஸ் பண்ண போகிற சிடிஎன். அண்ட் தென் அதுக்கு என்னென்ன ஜேஎஸ் யூஸ் பண்ணும், ஜாவா ஸ்கிரிப்ட் சப்போர்ட் பண்ணுறது, ஜாவா கோரி சப்போர்ட் பண்ணுறது. அண்ட் தென் bootstrap.min அப்படிங்கிறது நமக்கு ஸ்டைல் ப்ரொவைட் பண்ணும் த்ரூ கூகுள் மூலமாக நமக்கு ப்ரொவைட் பண்ணும். இதில் அடுத்து என்ன அப்படின்னா, இங்கே நம்ம கண்டெய்னர் வச்சுருக்கிறோமா. ஸோ கண்டெய்னர் இந்த சென்ஸ் இந்த பேனலுக்குள்ளே எப்படி கண்டெய்னர் வச்சுருக்கோம். ஸோ இது வந்து கிளாஸ் 1.html பேஜ். ஸோ இதுதான் கிளாஸ் 1 டாட். இதில் என்ன பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா, கண்டெய்னருக்குள்ளே பேனல் வந்து சக்ஸஸ். ஸோ இங்கே வந்து நமக்கு 4 கிளாஸஸ் இருக்குது பேனலில். என்னலாம் அப்படின்னா, பேனல் as primary and success, next warning, then default. இது என்ன அப்படின்னா, நமக்கு இங்கே கலர்ஸ் தான் சேஞ்ச் ஆகும். இதில் க்ரீன் இருக்குது அப்படின்னா சக்ஸஸ், அண்ட் தென் இந்த ப்ளூ அப்படின்னா ப்ரைமரி, இது வந்து வார்னிங். ஸோ இந்த மாதிரி நமக்கு சேஞ்சஸ் மட்டும் நடக்கும். ஓகேவா. ஸோ இந்த சேஞ்சஸ் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இங்கே நான் வந்து திஸ் இஸ் தி பேனலோட ஹெட்டு. ஓகே. ஸோ திஸ் இஸ் பேனல் பாடி கண்டென்ட். இது ஃபுல்லாகவுமே பேனல் பாடியோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஸோ அதுதான் இங்கே நம்ம வந்து நம்மளோட கோடில் கொடுத்துருக்குறோம். ஸோ பூட்ஸ்ட்ராப் கிளாஸ்ன்னு எடுத்துகிட்டு div கிளாஸ் பேனல் குரூப் நான் அதை எடுத்துருக்கிறேன். ஆஃப்டர் தட் இங்கே வந்து நம்ம டேப் எடுத்திருக்கோம். ஓகேவா. ஸோ டேப் அப்படிங்கிறது தான் இந்த இண்டெக்ஸ் பேஜ் 1, பேஜ் 2, பேஜ் 3. ஸோ இந்த டேப்பில் நான் இங்கே வந்து ரெஃபரன்ஸ் பண்ணணும். ஸோ ஹெச்ரெஃப் அப்படிங்கிறது ஏ டேக்கில் தான் நம்ம போடுவோம். ஸோ நான் ரெஃபரன்ஸ் கொடுத்து பேஜ் 1 வந்து லிங்க் பண்ணியிருக்கிறேன். செகண்ட் பேஜில் login.html லிங்க் பண்ணியிருக்கிறேன். அண்ட் தேர்ட் கேஸ் இங்கே ஃபார்ம்னு சொல்லிட்டு நம்ம ஸ்பேன் கிளாஸ் யூஸ் பண்ணுவோம். ஸ்பேன் இந்த சென்ஸ் நம்மளோட இந்த ஹோல் இதை வந்து 12 நமக்கு எடுத்துக்கும். ஸோ இதில் நான் என்னோட இதை வந்து எப்படி எடுத்துருக்கிறேன் அப்படின்னா, இந்த ஃபுல் பேனலில் 4 நான் ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன் 12. ஓகேவா. ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்கோம். அதோட பேக்ரவுண்ட் கலர்ஸ் நானாக செட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இது வந்து சிம்பிளாக கிளாஸ் 1. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, இண்டெக்ஸ் பேஜ். ஸோ இண்டெக்ஸ் பேஜ்லேயும் நத்திங் பட் இங்கே நம்ம மெயினாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த மெட்டா நேம் வியூ போர்ட் அப்படின்னு இருக்கிறது இட்ஸ் a ரெஸ்பான்சிவ் ஒன். ஓகே. நம்ம மொபைல் வியூ எடுக்கிறோம் அப்படின்னா ரெஸ்பான்சிவாக நமக்கு எடுக்கிறதுக்காக மட்டும்தான் நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளோட இந்த வியூ போர்ட்டுங்கிறது கொடுக்குறோம். நெக்ஸ்ட் இந்த மெட்டா கேர்செட் யூடிஎஃப் அப்படிங்கிறது நம்ம கேரக்டர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கொடுத்துருக்குறாங்களா, இந்த நம்பர்ஸை வந்து சிஸ்டம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த கேர்செட் அப்படிங்கிறது கொடுக்குறோம். இப்போ நான் இந்த இது கொடுக்குறது எனக்கு எப்படி வந்திருக்கு பாருங்கள். இங்கே இந்த கோட்ஸ் ஆர் பிசி அப்படின்னு இருக்குதா. ஸோ இது என்னது, எனக்கு வந்து பிசி. அண்ட் தென் கோடஸ் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு இந்த #61 அப்படிங்கிறது எனக்கு ஈக்குவல் டு, அடுத்து 66ங்கிறது பி, அண்ட் தென் 67 அப்படிங்கிறது சி. இதுவே 65 அப்படின்னா அது வந்து ஏ. ஓகேவா. அதே மாதிரி இப்போ எமோஜிஸ் ஏதாவது வைக்கணும் அப்படின்னா, ஸோ 128525 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா எனக்கு இந்த எமோஜி வந்து வரும். ஓகேவா. ஸோ இது எல்லாமே கொடுக்குறோம். அண்ட் நெக்ஸ்ட் இப்போ நான் வந்து ஒரு ப்ரீவியஸ் பேஜ் போகணும், இல்லை கரண்ட் பேஜ் போகணும், நெக்ஸ்ட் பேஜ் போகணும், இந்த மாதிரி நம்ம பண்ணணும் அப்படின்னா சேம் ஏஹெச்எஃப் கொடுத்துட்டு அதில் வந்து கிளாஸ் வந்து ப்ரீவியஸ் நெக்ஸ்ட் அப்படிங்கிறது மட்டும்தான் நம்ம கொடுப்போம் ஏ டேக்கில். ஸோ இதுவும் ஒன் ஆஃப் தி கிளாஸஸ் இன் தி பட்டனோட கிளாஸஸ். ஓகேவா. ஸோ இது எல்லாமே நம்ம எடுத்துப்போம். அண்ட் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா லாகின். இதுதான் மெயின். ஸோ இந்த லாகின்ல நான் என்ன பண்ணியிருக்கேன், என்னோட யூசர் நேம் போட்டிருக்கிறேன், ஒரு பேனல் வச்சிருக்கிறேன், பேனலில் யூசர் நேம் போட்டிருக்கிறேன், அண்ட் தென் பாஸ்வேர்ட். ஸோ அதோட கோட் பார்க்கலாம். ஓகேவா. ஸோ இதில் நம்ம எடுத்துகிட்டு இதில் சைன்இன் எடுத்துக்கிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், இந்த டிவ் ஸ்டைலில் ஃபர்கட் பாஸ்வேர்ட்னு சொல்லிட்டு அதை என்ன பண்ணியிருக்காங்க, ஃப்ளோட் ரைட்டு ஸ்டைல் கொடுத்துட்டு அதை வந்து எனக்கு ரைட் சைடில் ஃப்ளோ பண்ணுங்கள். அதே மாதிரி டாப் எனக்கு என்ன இருக்கணும் எல்லாமே அவங்க ஸ்டைல்லே கொடுத்துட்டாங்க. ஸோ திஸ் இஸ் எம்பாய்டட் ஸ்டைல். அண்ட் நெக்ஸ்ட்டு டிவ் ஸ்டைலில் பேடிங் டாப்னு சொல்லிட்டு அகெயின் அதே மாதிரி பேனலுக்குள்ள பாடியில் வந்து எழுதிட்டாங்க. ஸோ அதில் லாகின் எப்படி இருக்கணும், அந்த லாகின் ஃபார்மில் நம்ம மார்ஜின் செட் பண்ணுறது. அண்ட் அகெயின் another one thing, இங்கே நம்ம இந்த இதெல்லாம் இருக்குதா, ஸோ இங்கே